ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லேம்ப் கேஸுக்கு வந்து நம்ம டெக்ஸ்சர் பண்ண போகிறோம். ஸோ அதோடைய ரெஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்து வைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த லேம்ப் கேஸ். இதில் இருக்கிற டெக்ஸ்சரை தான் நம்மளுடைய லேம்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பட் இதில் ஆடடாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மெட்டல் ரஸ்ட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெஷ்ஷை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இதுதான் நம்மளுடைய மெஷ். இப்போ இதுக்கு வந்து இதை நம்ம பேக்கிங் பண்ணுவோம். இதில் வந்து ஐடி மேப் தேவையில்ல. ஸோ 4Kல இருக்குது. யூஸ் லோ பாலி டு மெஷ், ஹை பாலி மெஷ். தென் 4K சாம்பிளிங்கில் வேணும், 4x சாம்பிளிங்கில் வேணும். ஸோ தென் நம்மளுடைய இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம டெக்ஸ்சர் பேக்கிங் கொடுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டெக்ஸ்சரிங்கில் வந்து ஏதாவது கிளிச்சஸ் ஏதாவது ஆகாமல் இருக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, பேக்கிங் முடிஞ்சிருச்சு. ஸோ தென் நம்மளுடைய டெக்ஸ்சரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வச்சுக்கிடணும். அதே மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸை வந்து தனித்தனியாக நம்ம ஃபோல்டர்ஸ் டெக்ஸ்சர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரம் ஒர்க்குடைய ஃபாஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃபோல்டர் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம வந்து பிளாக் மாஸ்க் கொடுத்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம செப்பரேட்டாக மாஸ்க் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதில் வந்து செலக்ட் வந்து நமக்கு எக்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது செலக்ட் பண்ணுறதுக்கும் அன்செலக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சேஞ்சஸ் நடக்க பாருங்கள். இது வந்து அன்செலக்ட், பிளாக்கில் இருந்தால், ஒயிட்டில் இருந்தால் செலக்ட் ஆகும். ஸோ எனக்கு இந்த கிளாஸை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து மெஷ்ஷோடைய ஃப்ளோ வந்து அந்த மாதிரி இருக்கணும். லைன் ஃப்ளோ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கணும். அப்போ தான் இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து டெக்ஸ்சரிங் நம்ம பண்ண முடியும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இந்த மெட்டீரியலோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஷேடர்ஸ் நம்ம சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஷேடரில் போய்ட்டு பிபிஆர் மெட்டல் ரஃப் வித் ஆல்ஃபா பிளெண்டிங் இதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இதை நம்ம சூஸ் பண்ணால் தான் நம்மளுடைய ஒப்பாசிட்டி மேப், அதாவது ஒரு கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்மளால் ஒரு டிரான்ஸ்மிஷன் மேப்பை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்காக தான் இதை நம்ம ஷேடர் யூஸ் பண்ணுறோம். மாற்றியாச்சு. அப்புறம் வந்து இதில் நமக்கு ஒப்பாசிட்டி மேப் ஆட் பண்ணணும். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். தென் இதில் ஒரு பேஸ் லேயர் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து கலர், ரஃப்னஸ், ஒப்பாசிட்டி இது மட்டும் இருந்தால் போதும். கலர் வந்து கம்ப்ளீட் பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஒப்பாசிட்டி மேப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஓகே, மெட்டல்னஸ் ஃபுல்லாக இருந்துக்கிட்டோம். ஓகே,
இப்போ இந்த கிளாஸஸ்லேயுமே வந்து என்ன அப்படின்னா இதில் எட்ஜஸில் வந்து ரஸ்டஸ்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டர்ட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம செப்பரேட்டாக வந்து நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அதை நம்ம தேடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு. பிளாக் மாஸ்க் கொடுத்து இதில் நமக்கு கலர் அண்ட் ரஃப்னஸ் வேணும். ரைட்லேயே கொடுத்து ஆட் ஃபில் கொடுக்குறேன். சாரி, ஆட் ஃபில் வேண்டாம். ஆட் ஜென்ரேட்டர் கொடுத்து ஜென்ரேட்டரில் யூவி பார்டர் மாஸ்கிங் டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இதில் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டன்ஸ் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம தெளிவாக பார்க்கணும். இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்குற போது தான் நமக்கு அதோடைய ஃபால் ஆகிற எவ்வளோ டீட்டெயிலிங்காக நமக்கு தெரியும். அதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் கொடுக்குறேன். ஓகே, மற்ற இடத்துலையும் ஃபால் ஆகும். பட் நம்மளுடைய ஃபோல்டர் வந்து இந்த கிளாஸை மட்டும் மாஸ்க் பண்ணியிருக்கிறதுனால இதுக்குள்ளே மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து பயப்பட வேண்டாம். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் போதும். இதோடைய கிளாஸில் வந்து ஆல்ரெடி மெட்டல்னஸ் நம்ம வந்து கொடுத்துறதுனால இதுலேயும் அந்த மெட்டல்னஸ் வந்து இருக்குது. ஸோ இதை மெட்டல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, ஓகே.